Hi, hello, welcome to itzmedinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா import XML ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ நம்ம லாஸ்ட் வீடியோல import HTML ஃபங்க்ஷன் பார்த்திருந்தோம். சோ அதை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம அதிலே சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து import XML ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு. ஸோ இம்போர்ட் HTML ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ import XML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ import HTML மாதிரி import XML வந்து கிட்டத்தட்ட சேம் தான், கொஞ்சம் அது அந்த இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ import HTML வந்து நம்ம இந்த இதுதான் எடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பற்றி வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயே வந்துட்டு இப்போ நம்ம import HTML யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் இது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ டேபிளும் லிஸ்ட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் டு import XML அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குது? URL கேட்குது. ஸோ நம்ம காப்பி பண்ணி வச்ச URL அப்படியே கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கமா. ஸோ எக்ஸ்பாத் query அப்படின்னு சொல்லி கேட்குது. எக்ஸ்பாத் query அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறேன்னா டபுள் கொட்டேஷன் // டேபிள் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இதில் HTML பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் இது மட்டும் கொடுத்துருப்போம். ஓகேவா? டேபிள் மட்டும் கொடுத்துருப்போம். இதில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் டேபிள் மட்டும் சொல்லி கொடுத்து என்டர் பண்ணினேன் அப்படின்னா அந்த லிங்க்ல இருக்க எல்லாமே எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் எனக்கு வந்துடும். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாகவே இல்லை. ஸோ இதில் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம HTML பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரெண்டாவது டேபிளாக கன்சிடர் ஆகுது. ஏன்னா இந்த டேபிள், இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த இது தான் இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிளாக எடுத்துக்கிச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து ரெண்டாவது டேபிளாக எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டாவது டேபிள் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது அந்த லிங்க்கில் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? இது ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரே. இப்போ நான் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டாவது டேபிளோட எனக்கு இது டேட்டாஸ் மட்டும் எனக்கு இங்கே வரும். இங்கே பாருங்கள், ரெண்டாவது டேபிளோட டேட்டாஸ் மட்டும் வந்துருச்சு. ஆனால் அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே போயிட்டு இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டேபிள். ஸோ டேபிள்குள்ள டேபிள் பாடிக்குள்ள டேபிள் ரோன்னு இருக்குது, ரோக்குள்ள டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அதே மாதிரியே கொடுப்போம். ஸோ இப்போ என்னன்னா நம்ம டேபிள் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ செகண்ட் டேபிள் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். /t பாடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டி பாடி அப்படின்னா டேபிள் பாடி. ஸோ நான் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துருச்சு. பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே செல்லுக்குள்ள இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ பாருங்க. ஸோ அரியலூரில் என்ன இருக்கோ, இந்த அரியலூரில் என்ன இருக்கோ இந்த எல்லா டேட்டாவும் எனக்கு ஒரே செல்லுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ செங்கல்பட்டில் இருக்க எல்லா டேட்டாவும் ஒரே செல்லில் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு டேபிள் மாதிரியே வேணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே இன்ஸ்பெக்ட் டேட்டாவில் அடுத்து என்ன பார்த்தோம், டேபிள் பாடிக்கு அடுத்தது டேபிள் ரோஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஒன்றும் இல்லை, அது அப்படியே போயிட்டு டேபிள் பாடிக்கு பக்கத்தில் TR அதாவது டேபிள் ரோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் பண்ணலை அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு டேபிள் மாதிரியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸாக்டாக டேபிள் மாதிரியே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் HTML நம்ம எடுத்த மாதிரியே தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு அந்த டேபிளில் என்ன இருக்கோ இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதையே நீங்கள் இந்த டேட்டா வேணும் அப்படின்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் அந்த டேபிள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே? பட்
நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வந்துருச்சு. அந்த இதில் எனக்கு என்ன இருந்ததோ அது அப்படியே எனக்கு இங்கே வந்துருச்சு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேபிளில் இருக்க செகண்ட் காலம் மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா, நான் அதை மட்டும் இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு செகண்ட் பர்டிகுலர் காலம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டேபிள் ரோ பக்கத்தில், ஸோ அது வந்து டேபிள் டேட்டா கரெக்டாக. ஸோ நான் டேபிள் டேட்டான்னு மட்டும் கொடுக்குறேன். டிடி மட்டும் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு இல்லாமல் திரும்ப அன்ஸ்ட்ரக்சர்டாக வருது. ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் எனக்கு செகண்ட் காலம் தான் வேணும் கரெக்டாக. இங்கேயும் திரும்ப அரேல 2 கொடுங்க. 2 கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் காலமோட டேட்டா மட்டும் எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்க இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த அரியலூர் செங்கல்பட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு. எனக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த டேபிள் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ தாலுக்குன்னு இருக்கு இல்லையா, தாலுக்காஸ், ஸோ அதை எடுக்கணும் நான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 10th காலமில் அது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த காலம் அப்படியே இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2ங்கிற இடத்துல 10ன்னு போடுறேன். ஓகேவா, ஸோ 10ன்னு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, இதுவும் அன்ஸ்ட்ரக்சர்டு. என்னடா கரெக்டாக தான் கொடுத்தோம், இந்த இடத்துல ஏன் வரல அப்படின்னா, இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிஸ்ட்டாக எடுத்திருக்கு கரெக்டாக. ஸோ லிஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டாவாக எடுத்துக்குது, ஒரு செல்லுக்குள்ளே கொண்டு வந்துடுது கரெக்டாக. இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் டேபிள் டேட்டாக்குள்ளே யூஎல் இருக்குது, அதுக்குள்ளே தான் லிஸ்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம அதே ஃபார்மேட்டில் நம்ம இப்போ கொண்டு வந்து இங்கே நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள் இப்படி இருந்தது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாமே கரெக்டு /UL/LI அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு ப்ராப்பராக எனக்கு இதே மாதிரி இது எப்படி வந்ததோ அதே மாதிரி இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து query, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி HTML பண்ண மாதிரியே தான் இதுவும், பட் அந்த எக்ஸ்பாத் query மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ்பாத் queryங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். அதே மாதிரியே மறக்காமல் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் போய் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். அதே மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, நம்மளோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம 1000 ரீச் பண்ண போகிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நான் கூகுள் ஷீட்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் ஐ பட்டனில் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் மறக்காமல் பாருங்கள். எல்லா வீடியோஸும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.